பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த கிருபையான காலை விளையிலும் கூட உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த அதிசயத்தை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே அவரது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரது கிருபையால் நாம் வாழுகின்ற வேளையிலே நமது வாழ்வில் அவர் செய்கின்ற காரியங்களை நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்கள், அதாவது தேவனை அறியாதவர்களும் கண்டு பயப்படும்படியாக இயற்கைக்கு மிஞ்சின காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் காண்பிப்பாராம். அப்பதான் அவங்க பயப்படுவாங்க. அப்படியானால் கர்த்தர் தாம் உண்டாக்கின ஜனங்கள் எல்லாருமே அவருடைய ஜனங்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே பாரபட்சம் உள்ளவராய் இருக்கிறாரோ? இல்லவே இல்லை. தமது கிரியைகளில் அவர் வித்தியாசம் காண்பிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அவர் மீது அவர் கொடுத்த கிருபையினாலே வைத்துள்ள விசுவாசத்தினாலே நாம் பெறுகின்ற பலன் என்னவென்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்களே. ஆனால் அவர்களும் கூட கர்த்தரை தேட ஆரம்பிப்பார்கள். உண்மைதானே? எனவே இப்படிப்பட்ட இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்தை நீட்டிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை கண்டு மருத்துவத்துறையில் இருந்தவர்கள் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு 55 வயதாகும் போது ஒரு கண்ணில் கேட்ராக்ட் என்று சொல்லுவாங்க, தெரிந்து அந்த புரை விழுந்து போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கண் மறைக்க ஆரம்பிச்சுது. அப்போ பைபிள்லாம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால உடனே அந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அகர்வாலில் கொண்டு போய் என்னை பார்த்தப்போ அவங்க உடனே ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆப்ரேட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு ஏற்கனவே 55 வயசாயிட்டு இருக்குது, அதனால அடுத்த கண்ணு புற விழுந்த வரையில பார்க்கலாம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உடனே வந்து ஒரு 3 monthsக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா பவர் ஈக்குவலாக இருக்கும், உங்களுக்கு லென்ஸ் வேறெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி சரின்னு தலையாட்டிட்டு நான் வந்துட்டேன். வந்த பிற்பாடு ஊதியம் அதிகமாக இருந்த நாட்களிலே எனக்கு அது அப்படியே மறந்து போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கண்ணு மறைக்க ஆரம்பிச்சுது. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்தது, என்னடா இது 7 வருஷத்துக்கு அப்புறம் போனால் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் நான் முதல்ல போய் அவங்ககிட்ட ஒரு ஆலோசனைக்காக போனப்பா அவங்க என்னை பார்த்துட்டு, நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, என்னை பார்த்து, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, 7 வருஷம் பொறுத்து வந்து இந்த கண்ணை ஆப்ரேட் பண்ண சொல்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மருத்துவ ரீதியாக என்ன நடக்கும்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே ஒரு குழந்தையுடைய கண்ணு போகிற நல்ல பவர் இருக்கும். இப்போ உங்களுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு உண்டான பவர் குறைஞ்சிட்டு இருக்கும். ஐயா இப்போ இந்த கண்ணை பண்ணீங்கன்னு வச்சுங்க, இது குழந்தை கண்ணு மாதிரி, குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்கல்ல, கண்ணை
திறந்து மலங்க மலங்க அங்கங்கே பார்க்கும். அது அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கண்ணு பிரைட் ஆகிடுச்சுன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் அந்த கண்ணுடைய பவர் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நேற்று என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை, இந்த கண்ணு மொத்தமாக மறைஞ்சிருச்சு, இந்த கண்ணில் சைட்டே இல்லை, அதனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இப்போ சைட் இல்லாதனால கஷ்டப்படுறீங்க, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சைட்டு வந்ததுனாலையும் கஷ்டப்படுவீங்க, என்ன செய்யலாம் அப்படின்னாங்க. நீங்கள் பண்ணிவிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி முடித்து கட்டு போட்டு அமைச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே கர்த்தாவே 2 கண்ணுக்கும் ஈக்குவல் பவர் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் படிக்கட்டு ஏறும்போது ஒரு படிக்கட்டு தெரியாது, ஒரு படிக்கட்டு தெரியும், தடிக்க விட வேண்டி இருக்கும், காலை வைக்கும்போது உயரங்களில் வைக்கும்போது யோசிக்க வேண்டி இருக்கும்லாம் சொல்கிறாங்களே, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பவர் அந்த கொண்டு செக் பண்ணுறதுக்காக போனப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே பெரிய ஆச்சரியம் ஐயா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு, இந்த மாதிரி நடந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷனுக்கு கண் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த கண்ணை 7 வருஷத்துக்கு பின்னால் ஆப்ரேட் பண்ணால் 2 கண்ணுக்கும் பவரில் நிறைய வித்தியாசம் இருக்கும். 2 கண்ணாடியில் இந்த பக்கம் ஒரு பவர் உள்ள கிளாஸும் இந்த பக்கம் இன்னொரு பவர் உள்ள லென்ஸும் போட வேண்டியிருக்கும். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, ஈக்குவல் சைஸாக உங்களுக்கு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம என்ன வாஸ்தவம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு அவருக்கு பயப்படுவார்கள் என்று போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? உனக்கு பயப்படுவார்கள். ஏன்னா அவங்க என்ன பார்த்தான் சொன்னாங்க, நிஜமாவே பாஸ்டர் நீங்கள் நம்பினதையும் உங்களை கையை விடலை, ஈக்குவல் சைட் ஆர்டர் கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த நாளிலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, செய்கிறதெல்லாம் அவர் செஞ்சிடுறாரு. ஆனால் அதற்குண்டான ஒரு சந்தோஷத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா நமக்கு கொடுக்குறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே தான், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் அவரை சார்ந்து ஜீவிக்கும் போது இயற்கைக்கு நிச்சயம் அற்புதங்களை செய்து பார்க்கிற எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கும்படியான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை எங்களுக்கு துவக்குகிறீர். அந்த கிருபையினாலே அந்த விசுவாசத்தை நாங்கள் பிடித்து கொண்டு வாழும்போது அதன் மூலமாக எங்களுக்கு நீர் செய்கிற அற்புதங்களுக்கு உண்டான பலனை கர்த்தாவே எங்களுக்கு நீர் தந்து எங்களை பார்த்து ஜனங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு உம்மை மறைத்து கொண்டு எங்களை வெளிப்படுத்துகிறீரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வேளையிலும் உம்மை சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏனென்றால் நீர் அதிசயமான தேவன். எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. தொடர்ந்து உமக்காய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.